அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. இப்போ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா, தேர்வுகள் எல்லாம் முடிஞ்சு தேர்வுக்கான ரிசல்ட் வரக்கூடிய காலநிலையில் இந்த வீடியோ போடுறோம். பெற்றோர்களும் மாணவர்களும் தங்கள் எதிர்கால படிப்பை தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு குழப்பமான சூழ்நிலையிலேயே இருப்பாங்க. அதாவது தங்களோட பிள்ளைங்களை டிப்ளமோ படிக்க வைக்கலாமா, டிகிரி படிக்க வைக்கலாமா, அது ஒன்று. அடுத்தபடியாக டிகிரி படித்தா இவங்க நீட்டுக்கு எழுதி டாக்டர் ஆகக்கூடிய அமைப்பு உண்டா, இல்லை வேறு துறைக்கு கொண்டுட்டு போகலாமா அப்படின்ற ஒரு குழப்பமும் இருக்கும். இது மாணவர்களுக்கும் இருக்கும், பெற்றோருக்கும் இருக்கும். மாணவர்களுடைய ஜாதகத்தில் இவங்க டிப்ளமோ படித்தா நல்லதா, டிகிரி படித்தா நல்லதான்றது அவரவர் ஜாதகமே சொல்லும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 2ஆம் பாவகம் என்பது ஆரம்ப கல்வி, 10ஆம் வகுப்பு வரை உள்ள ஆரம்ப கல்வியை குறிக்கக்கூடியது 2ஆம் பாவகம். அந்த பாவகம் வலுப்பெற்று இருந்துச்சுன்னா இவங்க 10th வரைக்கும் நல்லபடியாக படிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 4ஆம் பாவகம் வலுப்பெற்று இருந்துச்சுன்னா 10 முதல் 12ஆம் வகுப்பு வரையும் டிப்ளமோ படிப்பும் படிக்கிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த 5ஆம் பாவகம் 9ஆம் பாவகம் வலுப்பெற்றால் மட்டும்தான் இவங்க பிஜி பண்ணுறதும், யூஜியில் வெற்றி பெறுறதும் மற்றும் பிஹெச்டி பண்ணுறது, இந்த நிலைமைக்கு போகிறதுங்கிறது இந்த 9ஆம் பாவகம் வலுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இதுவே இந்த 4ஆம் பாவகம் மட்டும் வலுப்பெற்று இருக்குது, 5ஆம் பாவகத்தில் பாவகிரகங்கள்லேருந்து தசாபுத்திகள் நடத்த போகுதுன்னா இவங்க டிப்ளமோ படிப்பு மட்டும்தான் தேர்வு செய்வது நல்லது. டிப்ளமோ படிப்பு படித்து அதே தசாபுத்திகள் நடக்கும் காலத்துலேயும் வேலைக்கும் போயிடலாம், சம்பாத்தியமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க டிகிரிக்காக இவங்க கால நேரத்தை விரயம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா டிகிரி படித்தும் படிப்பு காட்ட வேலை அமைகிறதுங்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே 4ஆம் பாவகம் வலு இல்லாமல் 5ஆம் பாவகம், 9ஆம் பாவகம், 9ஆம் பாவகத்தோட கேது, 12ஆம் பாவகத்தோட கேதுன்னு தொடர்பு பெற்று இருந்துச்சுன்னா இவங்க பிஹெச்டி வரைக்கும் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆக மாணவர்களின் ஜாதகத்தில் கிரக அமைப்புகளும் பாவகங்களும் தசாபுத்திகளும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு படிப்பை தேர்வு செய்வது நல்லது என சொல்லலாம். நன்றி, வணக்கம். சிவா, திருச்சிற்றம்பலம். ஜாதகம் பார்க்க விரும்புபவர்கள் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.